இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி 3:30 மணிலேருந்து அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. நாளைக்கு 1:30 மணி மதியம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. மெயினாக வந்து நாளைக்கு தான் அமாவாசை தளிகை பண்ணுவோம். ஏன்னா தர்ப்பணம் வந்து உச்சிக்கால தர்ப்பணம் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ இன்றைக்கி 3:30 மணிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால உச்சிக்கால தர்ப்பணம் பண்ண முடியாது. நாளைக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் திங்கட்கிழமை அமாவாசை ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் பண்ணலாம். ஏன்னா 3:30 மணிலேருந்து திதி ஆரம்பிச்சிருது இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து அமாவாசை தளிகை என்ன பார்க்க போகிறோம்? மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு, அவரக்காய் போட்டு மோர் குழம்பு. ஆமாம், அவரக்காய் இருக்குல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். மோர் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கு வந்து வறுவல். சேப்பங்கிழங்கு வந்து என்னென்னா, குக்கரில் வச்சோம்னா உப்பு போட்டுட்டு ஜலம் விடக்கூடாது. நல்லா சேப்பங்கிழங்கு அலம்பிட்டு உப்பு போட்டு வச்சு ஒரே ஒரு விசில். இது ஓப்பனாக இருக்கும்போது அது நல்லா ஜலம் கொதிக்கும் போது அதில் 2 உப்பு போட்டுட்டு இதையும் போட்டு ஒரு 2 செகண்ட் கொதிச்சதுக்கப்புறம் மூடிடணும். அவரே அப்புறம் எடுத்து வந்து கையால் உரிக்க முடியாது, கொஞ்சம் கத்தியால் தான் உரிக்க முடியும். உரித்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரக்காய் மோர் குழம்புங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மோர் குழம்பு. இது யாரும் பண்ணது இல்லை. உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணாலுமே எல்லாம் வித்தியாசம் உலகத்தில் பிரசித்தம். இல்லை, அவரக்காய் மோர் குழம்புங்கிறது வந்து ரொம்ப யூனிக். நீங்கள் திருச்சி வராது சாமக்கா. இங்கே இன்னும் விசேஷம் திருவோண விரதம். இன்னைக்கு திருவோண பிரசாதம் நிறைய போட்டிருக்கனால அது வீடியோ போடல. இன்னைக்கு இந்த திருவோண பிரசாதத்தை நான் சாப்பிட்டுருந்தேன். ஓகே, பார்க்கலாமா? இந்த சேப்பங்கிழங்கு பொரிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன் வந்து அவரைக்காய் வந்து வேக போட்டுக்கிறேன். அப்படியே வேக விட்டாது. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு இந்த அவரைக்காய்க்கு ஏற்ற உப்பு போட்டு வேக வைக்கணும். சேப்பங்கிழங்கு வந்து 1/4 வாசி இல்லை 1/2 வாசி வேக வச்சா போகிறோம். வேக வச்சது எடுத்து தோல் வச்சு வச்சுருக்கேன். அது வந்து உப்பு இது ஆல்ரெடி வேகும்போது ஒரு பாதி உப்பு போட்டிருக்கேன். இப்போ திரும்பியும் இன்னும் கொஞ்சம் பாதி உப்பு போட்டு இந்த மிளகாய் லேசாக வறுத்துட்டுருவேன். வறுத்துட்டு இது பொடி பண்ணிக்கிறேன். இது மோர்குழம்பு வந்து தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், கருவேப்பிலை, தயிர் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். வந்து 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு, ஜீரகம். ஆஸ் யூஷுவல். அமாவாசைக்கு வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் தனியாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் 3 மணிக்கு அதுக்கு சாப்பிட்ருவோம். அதனால பரவாயில்லன்னு எடுத்துட்டுருக்கேன். இந்த மிளகா உப்பு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மோர் குழம்புக்கு ஊற வச்சுருக்கேன் இல்லையா, நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். வெந்துட்டு பாதி கவசி இப்போ அந்த அரைச்ச வெளியில் போட்டேன். கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. கொஞ்சம் மோர் விட்டுறேன். தேங்காய் கடுகு போட்டிருக்கேன். அவரக்காய் மோர் குழம்பு நல்ல ஐடியா ஆக்சுவலி. சூப்பர் ஐடியா. இதனால இது பார்த்துட்டு இருக்கோம்ல, அது வந்து கல்யாணத்துக்கு குழந்தைக்கு வேலைக்கு பார்த்தோம். இப்போ நிறைய பேர் வந்து இது கேட்டிருக்கா, குழந்தைகள் படிப்புக்கு நம்ம ஐகிரியர் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ நியூட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து குழந்தைகள் படிப்புக்கும் சில பேர் வந்து ஆற்றுல சண்டை சச்சரவு இல்லாமல் குழப்பம் இல்லாமல் ஃபேமிலி ஸ்மூத்தாக ஓடுறதுக்கு கேட்டிருக்கா. அது சொல்லுங்கண்ணா. ஏன்னா நல்லது வந்து தானே எடுத்து படிக்கணும்னு வச்சுங்களேன், வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அழகாக பிரித்து சொல்லி மீனிங் சொல்லி பண்ணுறதுனால படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அது நம்ம அடுத்த இது பண்ணலாம். கடுகு ஒரு வார்த்தை நாளைக்கு அமாவாசை தெளிவு காமிப்போம். அப்புறம் அடுத்தது புதன் ஞாயிறு அப்படி பண்ணிக்கலாம். பங்கிட்டு இல்லையா, காய்ச்சலாம். ரெடி. இது இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இந்த வறுக்கும் போது சத்தமே தெரியும். இந்த வறுக்க சத்தம் தெரியும். சத்தம் தெரியுதா? கலர் மாறி இருக்கு. நம்மளாம் வெறும் மிளகா அப்படி கொஞ்சம் உப்பு போட்டு பொடி பண்ணிட்டேன் இல்லையா, அதை தூக்கிட்டு ஆச்சு. மழைச்சாரல் மாதிரி சமையல் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடத்துக்கு பருப்பு நெய் விட்டுண்டு மொறுக்க விட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு வந்து வறுவலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை பொடித்தலாகவும் பண்ணிக்கலாம். அவரக்காய் மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு வறுவல், கடத்துக்கு பருப்பு, அமாவாசை தளிகை. சிம்பிள் அண்ட் வெரி ட்ரெடிஷ்னல். தேங்க்ஸ்.